Students, in electricity lesson, next analogy of electric current with water flow. அப்படின்னா வாட்டர் ஃப்ளோவும் எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதோடு வந்து எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ வாட்டர் வந்து எப்படி பைப்பில் ஃப்ளோ ஆகி போகுதோ அதே மாதிரி கரண்ட் வந்து இந்த ஒயரில் ஃப்ளோ ஆகி போகிறத இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைப் இஸ் லைக் த ஒயர், இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் பம்ப் இஸ் லைக் த பேட்ரி. பைப் வந்து ஒயராகவும் பம்ப் வந்து பேட்ரியாகவும் நம்ம மீன் பண்ணிக்கணும். இந்த ப்ரெஷர் ஜென்ரேட்டட் பை த பம்ப் ட்ரைவ்ஸ் வாட்டர் த்ரூ த பைப். ப்ரெஷர் ஜென்ரேட்டர் ப்ரெஷர் நம்ம கொடுக்க ஆரம்பித்த உடனே ஜென்ரேட் ஆக ஆரம்பித்த உடனே எப்படி வந்து வாட்டர் பைப் வழியாக போகுது. அதே மாதிரி the pressure is the voltage generated by the battery which drives electrons through the electric current. electric current வந்து இந்த வயர் வழியாக வந்து பாஸ் ஆகுது ப்ரெஷர் ஜென்ரேட்டர் ஆரம்பித்தோன்னே. நெக்ஸ்ட்டு சப்போஸ் தெர் ஆர் சம் டஸ்ட் ஆர் ரஸ்ட் that plug up the pipe and slow the flow of water, creating the pressure difference from one end to the other end of the pipe. In similar way, the resistance in the electric circuit resists the flow of electrons and creates a voltage drop from the one end to the other. Energy loss is shown in the form of heat across the resistor. அதாவது எப்படி வந்து பைப்பில் வந்து ஏதோ தூசியோ டஸ்ட்டோ ஏதோ அடைச்சிக்கிச்சுன்னா எப்படி தண்ணியோட வேகம் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி கரண்ட்டு வோல்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்மளுக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது? எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸ். பேட்ரியிலேருந்து கூட நம்மளுக்கு வந்து கரண்ட் கிடைக்குது இல்லையா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் எலக்ட்ரிக் செல்னா பேட்ரி. எலக்ட்ரிக் செல் இஸ் சம்திங் தட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ் that are not fed directly easily by the supply of electricity. அதாவது நம்மளுக்கு எலக்ட்ரிக் செல்லிலேருந்து கூட இந்த பேட்ரியிலேருந்து கூட இந்த என்ன கிடைக்கிது? கரண்ட்டு கிடைக்கிது. இந்த ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும், லெமன்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி செல்ஸ் எலக்ட்ரிக் செல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி செல், ப்ரைமரி பேட்ரி, செகண்டரி செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி செல்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. பட்டன் செல்லு, அல்கலைன் செல்ஸு, ஆட்டோமொபைல், பேட்ரி. ப்ரைமரி செல்லில் பார்த்தா ட்ரை செல், லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல். ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் இருக்க எல்லா பேட்ரியுமே நம்மளுக்கு தெரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தோம். ப்ரைமரி செல், செகண்டரி செல். ப்ரைமரி செல் அப்படின்னா ட்ரை செல் காமன்லி யூஸ்ட் இன் த டார்ச்லெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து ப்ரைமரி செல் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் நாட் பி ரீசார்ஜ் ஆஃப்டர் யூஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஆஃப்டர் ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரூ தான். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவோம், அதை வந்து திரும்ப சார்ஜ் பண்ண முடியாது. பட் செகண்டரி செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி செல் ட்ரை செல் மட்டும்தான் வந்து ப்ரைமரி செல்லு. லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், பட்டன் செல், அல்கலைன் செல், ஆட்டோமொபைல் பேட்ரி இது எல்லாமே வந்து செகண்டரி செல்ஸ். இப்போ செகண்டரி செல்ஸு இதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த 4 பார்த்தோம் இல்லையா? லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், பட்டன் செல் அண்ட் அல்கலைன் செல்ஸ் ஆர் அதர் டைப்ஸ் ஆர் தட் ஆர் இன் யூஸ். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா செகண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர் ஆட்டோமொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தே கேன் பி ரீசார்ஜ்டு. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திரும்ப அது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல் அண்டு செகண்டரி செல் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் தி ப்ரைமரி செல் இஸ் இர்ரிவர்சிபிள். இது வந்து இர்ரிவர்சிபிள், திரும்ப வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். செகண்டரி செல்லில் வந்து ரிவர்சிபிள், திரும்ப நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். கேனாட் பி ரீசார்ஜ், இதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. செகண்டரி செல்ஸை ரீசார்ஜ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லீட் அக்யூமுலேட்டிவ், எடிசன் அக்யூமுலேட்டிவ் அண்ட் நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ் டு ஆப்ரேட் டிவைஸ் சச்சஸ் மொபைல் ஃபோன்ஸ். இது எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மொபைல் ஃபோனு, கேமரா, கம்ப்யூட்டர், எமர்ஜென்சி லைட் இதிலெல்லாம் வந்து செகண்டரி செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சிம்பிள் voltaic cells, diurnal cells and
Leachland cell and dry cells. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி செல்ஸுக்கு. செகண்டரி செல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா secondary cells are lead accumulator, Edison accumulator and nickel ion accumulator. இதெல்லாம் வந்து செகண்டரி செல்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி செல் சிம்ப்ளி ட்ரை செல், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் செல்லு. காமனாக இது வந்து பேட்ரிஸ் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டார்ச் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ முதல் உருவாக்குனா 1887 பை சாக்ஷோ ஆஃப் ஜப்பான் சயின்டிஸ்ட் வந்து உருவாக்குனது. ட்ரை செல்ஸ் ஆர் நார்மலி used in small device such as remote control for TV, torch, camera and toys. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரை செல் வந்து போர்ட்டபிள் ஃப்ரம் லேக்லாண்ட் செல் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிங்க் வெசல். இதில் வந்து ஜிங்க் வெசல்ஸ் இருக்கும். அதோட இன்னர் பார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெசல் கண்டைன்ஸ் moist paste of sawdust structure with a solution of ammonia chloride and zinc chloride. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த செஞ்சுருக்காங்க. அம்மோனியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடெலாம் யூஸ் பண்ணி. அம்மோனியம் குளோரைடு ஆக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட், அதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டும் யூஸ் ஆகுது. எலக்ட்ரோலைட்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் that becomes ion in solution acquire the capacity to conduct electricity. அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுது. The dry cells is not really dry in nature, but the quantity of water in it's very small as the electrolyte in the form of paste in other cells or electrolytes is usually solution. Dry cell na நிஜமாக அது ட்ரையாக இருக்காது, உள்ளே வந்து கொஞ்சம் சொல்யூஷன் மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ரிஸ் செல்லில் பேட்ரி, லேம்ப்பு, இதோட சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல் whose chemical reactions create a flow of electrons in a circuit. இந்த எப்படி வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஒன் ஆர் மோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பேட்ரி. ஆல் பேட்ரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அதர் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். அண்ட் ஆனோடு, கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். எலக்ட்ரோலைட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கெமிக்கலி ரீச்சஸ் வித் த ஆனோட் அண்டு கேத்தோட் ரியாக்ட்ஸ். அதாவது எலக்ட்ரோலைட் வந்து கெமிக்கலி ரியாக்ட்ஸ் ஆனோடு கேத்தோட ரியாக்ட் ஆகி அது நமக்கு வந்து பவர் சப்ளை, கரண்ட் சப்ளையை கொடுக்கும். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.